பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பொழுதாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலை நாளிலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு புதிய வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம். மார்க் 14:38 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீசர்களை பார்த்து 3 பேரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. சூழ்நிலையை பார்க்கும்போது ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணும்படி போறார். அவருடைய மரணத்தின் விளிம்பிலே நிற்கிறார். சோதனை உலகத்தில் உள்ள எல்லா பாவங்கள் பாரங்கள் எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஜெபம் பண்ணும்படி வாங்க ஜெபம் பண்ணால் போகும்போது பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டி கொண்டு போகிறார். அவர் சொல்லிட்டு இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, நான் அந்த சைடு தள்ளி போய் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். பாருங்க, ஜெபம் பண்ணும்போது பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும். அப்பா, காரணம் என்னன்னா இந்த உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து கொண்டு இருந்ததுனால அவருடைய இரத்தம் பாருங்க, நாளங்கள் வெடித்து வேர்வை எல்லாம் இரத்தமாய் வந்தது. அவர் அப்போ சொல்லும்போது ஜோம் பண்ணி கொண்டிருக்கும் தள்ளி ஜோம்ல வந்து பார்த்தா, ஜோம் பண்ணிட்டு வந்து பார்த்தா இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் 3 பேரும் தூங்கிட்டாங்க. இவரோ உலகத்தின் பாவத்தை சுமந்தபடியினாலே உங்களுடைய எல்லா பாவத்தை சுமந்தபடினால அவர் பாரப்பட்டு ஜபித்தார். ஆனா இவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லிட்டு போல இவங்க எப்படி இருந்தாங்களா? தூங்கி கொண்டிருந்தார்கள், நித்திரை பண்ணிட்டா. 1 மணி நேரமாவது விழித்திருங்கன்னு சொல்லிட்டு போனா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது அவர் சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில சோதனை வரும், பிரச்சனைகள் வரும், அதிலே ஜெயம் பெறணும்னா நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அட்வைஸ் கொடுத்தாரு. அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்க கிளம்புனாங்க. அவங்க வந்து அப்புறம் காட்டி கொடுக்கணும்னு வந்தா காட்டி கொடுத்தா, முத்தத்தினால காட்டி கொடுத்தா அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் உள்ள காரியங்கள்லாம் அதில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை சீசர்களை பார்த்து, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி, தேவையில்லாத டெம்டேஷன், தேவையில்லாத சோதனைகள், பிசாசினால வருகிற சோதனைகளுக்கு நீங்க உட்படாமல் இருக்கணும்னா நீங்க கர்த்தருடைய பாதத்துல கொஞ்சம் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். கொஞ்சம் அவர் சொல்வதை கேட்டு ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஒரு ஆவி, ஆத்மா, சரீரம் ஒருமனப்படுத்தப்பட்டு கர்த்தருக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். அப்படி விழித்து ஜெபம் பண்ணா நீங்க என்ன செய்ய? சோதனைக்கு உட்பட மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பேதுருவை பார்த்து, யாக்கோபை பார்த்து, யோவானை பார்த்து கர்த்தர் சொன்ன வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது எடுத்தாலும் பிரச்சனை, சோதனை. ஒன்றும் வெற்றிகரமா இல்லை, எல்லாம் தோல்வியா இருக்கிறது, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, எல்லாமே பாருங்க எடுக்கிறதெல்லாம் நஷ்டம், பண கஷ்டம், நஷ்டம், வேதனை, சும்மா போனா கூட முடியல என்று சொல்லி உங்க வாழ்க்கையில பலவிதமான சோதனை இழுப்புண்டு கொண்டே இருக்கலாம். அதற்கு ஒரே தீர்வை கர்த்தர் அன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன தீர்வு அப்படின்னா, விழித்திருந்து ஜெபிப்பது. சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னா நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சோதனைக்காரன் வருகிறான், யாரு கரெக்டா இருப்பான்னு பார்க்கறான். இன்னைக்கு டெஸ்ட் கொடுக்கணும், இன்னைக்கு இவங்களை ஒரு வழி பண்ணிடலாம்னு யோசனை பண்ணிட்டு வருவான். நீங்க ஜெபித்து கொண்டிருந்தால் அவன் வேலை செய்யவும், அவன் வேலை செய்யாது, அவனுடைய ஆயுதம் வேலை செய்யவும், அவனுடைய அஸ்திரங்கள், அதாவது மக்களை கெடுக்கிற பிரச்சனைகள் வேலை செய்யாம போயிடும். தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். அதுக்காக தான் சொல்றாரு, இந்த 3 பேரை பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க கொரட்டை போட்டு தூங்குறாங்க. இன்றைக்கும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னால் நம்ம தூங்கிட்டே தான் இருக்கிறோம். அநேக மக்கள் இன்னைக்கு விழிக்க முடியல. விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, காலை நேரத்திலே கர்த்தர் முகத்தை பார்க்கும்படி சொல்லுகிறார். எல்லா வேலைகளுக்கு போறதுக்கு முன்பாக தேவனுடைய முகத்தை பார்த்தால் அன்று நாட்களில் நடக்கிற சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணும்படிதான் சொல்லி கொண்டிருக்கிறார். நம்ம எத்தனை மணிக்கு எழும்பணும்னு என்ன செய்யறோம்? சில ஆட்கள் எழும்பின உடனே பெட் காஃபி குடிச்சிருவாங்க, உடனே இது பண்ணுவாங்க, ஒரு உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு பான் பராக்கு போடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்மோக் பண்றவங்க ஸ்மோக் பண்ணுவாங்க, வெத்திலை போடுறவங்க வெத்திலை போடுவாங்க, பாக்கு போடுவாங்க பாக்கு போடுவாங்க. பாருங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கால் எழும்பின உடனே
சிலவங்க தண்ணி அடிக்க போயிடும். ஆனால் ஆண்டோடைய வசனம் சொல்லிட்டு பாருங்க, இதெல்லாம் உலகத்தின் காரியங்கள், அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரை பார்த்து பாரு, வசனம் சொல்லுது, அந்த 1 மணி நேரம் கர்த்தருக்கு நீ கொடுத்து பாரு, விழித்திருந்து ஜெபித்து பாரு, தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பாரு, நீ சோதனையிலே வெற்றி பெறுவாய், உன் கஷ்டத்திலிருந்து நீ வெற்றி பெறுவாய், உன் நோயிலிருந்து நீ வெற்றி பெறுவாய், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களிலிருந்து நீ வெற்றி பெறுவாய், நீ அவைகளை முறியடிப்பாய். ஒரு பக்கம் வழியாய் பிசாசு கொண்டு வருவான் பாருங்க, பார்க்க 7 வழியா ஓடி போயிடுவான். ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற பவர், நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்கிற பவரை கொடுத்திருக்கிறார் சோதரர். அந்த பவர்னாலே அவனை முறியடிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், மாமிசத்தை ஜெயிக்க முடியும் சோதரர். அதுக்காகத்தான் கர்த்தர் நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே அருமையானவர்களே, விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். இனிவரும் நாட்கள் சோதனையின் நாட்களாக இருக்கிறது. எந்த விதத்திலையும் சோதனை, எப்பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள் வர ரெடியாக இருக்கிறது. இந்த காலத்திலே நம்ம என்ன செய்வோம் நமக்கே தெரியாது. ஒரே ஒரு புகலிடம் இயேசு மாத்திரம். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர். அந்த புகலிடத்தை நோக்கி ஓட வேண்டிய தருணம் வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஆயத்தப்படலாமா? காலையிலே எழும்பி ஜோம் பண்ணி, நைட்டெல்லாம் எழும்பி, சிலவங்களுக்கு 12 மணி 1 மணிக்கெல்லாம் முழிப்போம். எழுப்பி ஜோம் பண்ணி 1 மணி நேரம் ஜோம் பண்ணி, 1 மணி நேரம் பிதாவே நான் என்ன செய்யணும்னு கேள்வி. இயேசுவான் அப்படிதான் ஜெபம் பண்ண, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக்கடவது என்று சொன்னார். பாருங்க, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்தபடினாலே அவருடைய அவருடைய சிரசு பாருங்க, இரத்த நாளங்கள் எல்லாம் உடைந்து வேர்வையிலே இரத்தமாய் வந்து. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பிரச்சனை தாங்க முடியாத பிரச்சனை, கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், எப்பக்கமும் நெருக்கங்கள், எல்லா பக்கமும் நமக்கு விரோதமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு ரெமெடி இருக்கு. என்ன தெரியுமா? விழித்திருந்து சோமன். இந்த சோதனையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அதிகாலையிலே வண்டி எடுக்கிறவங்க செக் பண்ணுவாங்க, பெட்ரோல் இருக்கான்னு பார்ப்பாங்க. பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி எடுக்க முடியும். அதே போலதான் உங்க ஆவிக்கிற வாழ்க்கையில ஜெபம் என்கிற பெட்ரோல் இருந்தா தான் அது ஓடும். ஒன்றுமே இல்லாம போனீங்கன்னா எல்லாம் தோல்வியாய் முடியும். சோதனை வரும்போது நீங்கள் வெற்றி பெற முடியாது. நல்லா படிச்சுட்டு போவாங்க, டெஸ்ட் வைக்கும்போது, எக்ஸாம் வைக்கும்போது வெற்றி பெற படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதான் அது அதே போலதான் எதுவும் சோதனம். நாம் ஆண்டவர் அறிந்திருக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு சொல்ற காரியம், இந்த புதிய நாளிலே இந்த புதிய வார்த்தையின் மூலமா உங்களோடு சொல்ற காரியம், நீங்கள் விழித்திருந்து செபிக்க ஒப்புக்கொடுங்க. நைட்டு ஃபுல்லாக முடியல விட்டுருங்க, காலையில் எழும்பு, 4 மணிக்கு எழும்பு, 5 மணிக்கு எழும்பு, கர்த்தர் நோக்கி பாருங்க. 1 மணி நேரம் நீங்க விழித்திருங்கன்னு சொல்லி சீசரை பார்த்து சொன்னவர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு. செபித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் வருகிறதா இல்லையா என்று பாருங்க. கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க, வெற்றியை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை. பணம், பொருள், காசு எல்லாம் செலவு பண்ணணும். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேவ சமூகத்திலே வாருங்கள். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ஐயோ நான் கிறிஸ்தவன் இல்லையே, பரவாயில்ல, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஐயோ நான் மற்ற ஜாதியா இருக்கிறேனே, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுன்னு கூப்பிடுறதுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். அவர் தான் உலகத்தின் ரட்சகர். உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு புதிய சோதனை வெற்றி பெற உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் இன்றிலிருந்து 1 மணி நேரம் செபிக்க ஆரம்பிக்கிறேன். 1 மணி நேரம், நடுராத்திரியோ இல்ல பகலோ, பகலுன்னு சொல்லும்போது அதிகாலையோ நான் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒப்பு கொடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வார். பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையில உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு டிசிஷன் கொடுங்கப்பா. நல்ல ஒரு முடிவு எடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அப்படி வசனம் சொல்கிறது போல கர்த்தாவே விழித்திருந்து செபிக்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து செபிக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. பலத்தையும் திடத்தையும் கொடுங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எல்லா கஷ்டங்களையும் மாற்றும்படி நீ கொடுத்த வழிக்காக சொந்த வழியை அவள் பின்பற்றி நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிப்பேன் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார், வெற்றி பெற செய்வார், அதிசயம் செய்வார். இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாக சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமாம்.